கடைசி நேரம் சாப்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நான் கிளாஸ்க்குள்ளே போனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதே மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. எப்படா இந்த ஆள் பேசி முடிப்பான் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அந்த மனநிலையில் இங்கே வள்ளுவர் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க, செவிக்கு உணவில்லாத போது தான் சிறிது வயிற்றுக்கு வியப்படும். தமிழினிய தெய்வகமே மொழிகள் குல தனி விளக்கே தகவு எழில் மெய் சீர்த்த சொல்லின் நமிழ்ந்து விளைந்த அடுத்த பல புலவரெல்லாம் அசையலையை கடைந்த பொழுது துமியினிடை எழுந்தொளிரும் செல்வி அறிவெனும் அளவன் துணைவி அருள் முதல்வி தூய்மை கமல் கவிதை உலகுபடை கவிஞருளம் கனிவிக்கும் காதல் வளர் கண்ணி நீ வாழி என தமிழ்த்தாயை வாழ்த்தி நவீனத்தின் கவிதை முகம் காண வந்திருக்கும் அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என் வரவேற்பினை கூறி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, நவீனத்தின் கவிதை முகமை பார்ப்பதற்கு முன்பு நான் ஒன்று கூறுகிறேன். பலகைகள் சேர்த்து உருவானது அல்ல நம் புலம் தமிழ் இலக்கிய பலகை, இது பல கை தட்டியதால் உருவான பலகை. பலமாக உங்கள் கைகளை தட்டுங்கள், பலமாக உங்கள் கைகளை தட்டுங்கள். கைகளை தட்டினால் தூசிகள் தூரமாகும், கை சுத்தம் உள்ளோரை உலகம் நேசிக்கும். கைகளை தட்டினால் தூசிகள் தூரமாகும். நம்ம அடுத்தவங்களுக்காக கை தட்டல, நமக்கு தான் தட்டுறோம். கைகளை தட்டினால் தூசிகள் தூரமாகும், கை சுத்தம் உள்ளோரை உலகம் நேசிக்கும். அன்றைக்கும் இன்றைக்கும் உள்ள வேறுபாட்டினை நாம் இன்று காணலாம். பாண்டிய மன்னர்கள் தமிழ் வளர்த்தார்கள் என்று படிப்பது அனைத்துமே பன்னாட்டு மொழியில் தான் இன்று. பாண்டிய மன்னர்கள் தமிழ் வளர்த்தார்கள் என்று படிப்பது எல்லாமே பன்னாட்டு மொழியில் தான் இன்று. படித்தால் பணம் ஈட்டினார்கள் என்று பணம் இருந்தால் தான் படிக்கவே முடியும் என்று. படித்தால் பணம் ஈட்டினார்கள் அன்று பணம் இருந்தால் தான் படிக்கவே முடியும் என்று. பட்டறிவு மிகுந்த சான்றோர்கள் வாழ்ந்தார்கள் என்று பட்டத்தால் பெற்ற அறிவு கூட பயனில்லாமல் போகுது இன்று. பட்டறிவு பெற்ற சான்றோர்கள் வாழ்ந்தார்கள் என்று பட்டத்தால் பெற்ற அறிவு கூட பயனில்லாமல் போகுது இன்று. பழைய சோறே அமுதமாய் இருந்தது என்று பல வகை நோய்களும் உணவாய் பார்சலில் வருகிறது இன்று. பழைய சோறே அமுதமாய் இருந்தது அன்று பல வகை நோய்களும் உணவாய் பார்சலில் வருவது இன்று. பகலில் உழைத்து இரவில் களைத்தான் அன்று பகலில் களைத்து இரவில் உழைக்கிறான் என்று. பகலில் உழைத்து இரவில் களைத்தான் அன்று பகலில் களைத்து இரவில் உழைக்கிறான் என்று. பகடையால் மூண்டது பாரத போர் அன்று பகட்டு வாழ்க்கையால் பாழாய் போகிறோம் என்று. பகடையால் மூண்டது பாரத போர் அன்று பகட்டு வாழ்க்கையால் பாழாய் போகிறோம் என்று. பாரினை தமிழன் ஆட்சி செய்தான் என்று பாரினில் தமிழன் வீழ்ந்து கிடக்கிறான் என்று. பாரினை தமிழன் ஆட்சி செய்தான் என்று பாரினில் இன்று தமிழன் வீழ்ந்து கிடக்கிறான் என்று. பண்புடையார் பட்டுண்டு இருந்தது உலகம் என்று பணமுடையார் பட்டு இருக்குது உலகம் என்று. பண்புடையார் பட்டு இருந்தது உலகம் அன்று பணமுடையார் பட்டு இருக்குது உலகம் என்று. அம்மா அப்பா என்று அழைத்த குழந்தைகள் மம்மிடாடிக்கு மாறி போயினர். அம்மா அப்பா என்று அழைத்த குழந்தைகள் மம்மிடாடிக்கு மாறி போயினர். குளம்பொலி எழுப்பிய குதிரை வண்டிகள் ஆட்டோ ரிக்ஷாவாய் அடையாளம் மாறினர். குளம்பொலி எழுப்பிய குதிரை வண்டிகள் ஆட்டோ ரிக்ஷாவாய் அடையாளம் மாறினர். 20 ரூபாய் மிச்சப்படுத்த 20 நிமிடம் நடந்து சென்றவன் 20 நிமிடம் மிச்சப்படுத்த 20 ரூபாய் அல்ல 200 ரூபாய் செலவு செய்கிறான். 20 நிமிடம் மிச்சப்படுத்த 20 ரூபாய் மிச்சப்படுத்த 20 நிமிடம் நடந்து சென்றவன் 20 நிமிடத்தை மிச்சப்படுத்த 20 ரூபாய் மட்டுமல்ல 200 ரூபாய் செலவு செய்கிறான். வழிகள் போக்க வழிகள் கண்டவன் வழிகள் அனைத்துமே வழிகளாக்கினான். வழிகள் போக்கும் வழிகள் கண்டவன் வழிகள் அனைத்தையும் வழிகளாக்கினான். வங்கியின் வரிசை காணாமல் போய் வரவு செலவெல்லாம் ஆன்லைன் ஆனது.
வங்கியின் வரிசை காணாமல் போய் வரவு செலவெல்லாம் ஆன்லைன் ஆனது. சொந்தங்கள் சூழ சொர்க்கமாய் வாழ்ந்தவன் சொந்த கார் இருந்தால் தான் சொந்தக்காரன் என்கிறான். சொந்தங்கள் சூழ சொர்க்கமாய் வாழ்ந்தவன் சொந்த கார் இருந்தால்தான் சொந்தக்காரன் என்கிறான். மடிக்கணினிக்குள் அலுவலகம் வந்தது, மகிழ்ச்சி அனைத்தும் மாண்டு போனது. மடிக்கணினிக்குள் அலுவலகம் வந்தது, மகிழ்ச்சி அனைத்தும் மாண்டு போனது. கைபேசி ஒன்று இருந்தால் போதும் கைக்குள் உலகம் தனதாயானது. கைபேசி ஒன்று இருந்தால் போதும் கைக்குள் உலகம் தனதாயானது. இவை அனைத்தும் தவிர்த்து கருமமாய் கண்ணாய் இருந்து கடமைகளை செய்தால் மட்டுமே நம்மால் வெற்றி பெற இயலும். இவை அனைத்தையும் துறந்து கருமமே கண்ணாய் இருந்து கடமையை செய்தால் மட்டுமே நம்மால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். செய்வன திருந்த செய்தாலே போதும், செய்வன அனைத்தும் சிறப்பாயாகும். செய்வனை திருந்த செய்தால் போதும், செய்வன அனைத்தும் சிறப்பாயாகும். என் வகுப்பில் நடந்த சில நிகழ்வுகளை கூறுகிறேன். அனைவரும் அமைதியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது மாணவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பது உங்களுக்கு புரியும். அரிக்குது என்று காதினை தேய்த்தேன், அடடா ஐயா காதலிக்கிறார் என்றான். அரிக்கும் காதினை கைகளால் தேய்த்தேன், அடடா ஐயா காதலிக்கிறார் என்றான். ஆழ்மனம் பதிய படித்திட சொன்னேன், ஆழ்மனம் பதிய படித்திட சொன்னேன். ஒரு மாணவி சொன்னால், நான் படித்தால் என் ஆழ்மனதில் எப்படி பதியும் என்று. ஆழ்மனம் பதிய படித்திட சொன்னேன். ஒரு மாணவி சொன்னால், நான் படித்தால் என் ஆழ்மனதில் எப்படி பதியும் என்று. அடுத்த வகுப்பில் பாடம் நடத்துகிறார் டைரக்டர், அமைதியாக இருங்கள் என்றேன். அடுத்த வகுப்பில் டைரக்டர் பாடம் நடத்துகிறார், அமைதியாக இருங்கள் என்றேன். மாணவன் சொன்னான், டைரக்டர் படம் அல்லவா எடுப்பார், ஏன் பாடம் எடுக்கிறார் என்றான். டைரக்டர் படம் அல்லவா எடுப்பார், அவர் ஏன் பாடம் எடுக்கிறார் என்றான். நன்றாய் தேர்வு எழுதிட வழி எது கேட்டேன். நன்றாய் தேர்வு எழுதிட வழி எது என கேட்டேன். அவன் சொன்னான், பேனாவில் இங்கும் பக்கத்தில் இங்கும் சரியாக இருந்தால் போதும் என்று. பேனாவில் இங்கும் பக்கத்தில் இங்கும் சரியாக இருந்தால் போதும் என்று. இது போகட்டும், படித்தவனையும் படிக்காதவனையும் பாகுபடுத்த இயலுமா என்றேன். அவன் சொன்னான், ஒருத்தன் மட்டுமா சொன்னான், பல பேர் சொன்னார்கள். முதல் இருக்கையில் இருந்தவன் சொன்னான், பரீட்சைக்கு பின்னால் படித்ததை மறப்பான் படித்தவன். பரீட்சைக்கு பின்னால் படித்ததை மறப்பவன் படித்தவன். பரீட்சைக்கு முன்னாலே மறந்து விடுபவன் படிக்காதவன். அடுத்தவன் சொன்னான், ஐயா படித்தவன் பாடத்தை பார்க்கிறான், படிக்காதவன் மேடத்தை பார்க்கிறான் என்று. இப்படித்தான் இன்றைய மாணவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தான் பாரதிதாசன் அருமையாக சொன்னார். பாரதிதாசனுக்கு கவிதையை சொல்லி முடிக்கிறேன். எண்ணத்தில் எழு மாற்றம் புரட்சி, நாளும் எழுத்தினிலும் பேச்சினிலும் அதனை காண்போம். வெண்ணாட்டு பெர்னாட் ஷா, பிளாட்டோ, லிங்கன், விரும்பலினின், கால் மார்க்ஸ், விட்மன், ரூசோ, கிண்ணத்தில் தரு நஞ்சை அமிழ்தாய் கொண்ட கிளர்ச்சி விதை சாக்ரட்டிஸ், சிங்கர்சால், சன்னியாசன், கண்ணொத்த ஈவேரா, காந்தி, அண்ணா, கருத்து நிறை வள்ளுவர் புரட்சி வாழ்க, நம் தமிழ் வாழ்க என கூறி என் உரையை முடிக்கிறேன். வணக்கம். எப்படிங்க காகிதமே இல்லாமங்க, காகிதமே இல்லைங்க. ஆனா கவிதை இருக்குதுங்க, கவிதை இருக்குதுங்க. என்ன சொல்றதுங்க, ஒரு வரி, பழைய வரி, ஒரு பழைய வரி. 7,000 கோடி எழுதாது, 7,000 கோடி எழுதாது தன் மனது எழுதி படித்த விரகன். வாழ்த்துக்கள் பேராசிரியர், கல்பட்டீங்க. பாடத்தை பாருங்க.